விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கிரகணர்களை போற்றி. சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். சிம்மராசி காலப்புருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், சூரியனோட ஆட்சி வீடு. சிம்மராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உச்ச புதனோட வீட்டில் இருக்கிறாரு. சூரிய நாராயண யோகம் இருந்தபோதும் கேதுவின் பிடியில் இருக்கிறாரு. கிரகண அமைப்பும் இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம் உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்பட்டதான். அதனால் அக்டோபர் 2ஆம் தேதி கிரகணம் முடிஞ்ச உடனே அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கோ அம்மன் கோயிலுக்கோ போய்ட்டு வந்துடுங்க. இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கிறேன். பூத ஜோடத்தில் வீடியோ போட்டிருக்கேன். அதோடய இணைப்பையும் அதில் கொடுக்குறேன், லிங்கையும் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த அக்டோபர் மாதம் எப்படி சார் இருக்குன்னா, அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 3, 4, 5, 6, 7 இந்த இடங்கள்லாம் அடுத்து சுபத்துவம் ஆகுது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, வளர்பிறை சந்திரன் 4ஆம் தேதியிலிருந்து ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 3-10 கூடிய சுக்கிரன் வலிமை பெறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. தொழில் வெற்றி அடையும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு நல்லா இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க. குடும்பத்தில் சகோதர விஷயத்தில் நல்ல இணக்கம் இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் கூடுதல் சிறப்பை பார்ப்பீர்கள். தாயுடைய ஆதரவு நல்லபடியாக இருக்கும். தாயுடைய சிறப்பாக இருக்கும். தாயாதிகள், தாய் வழி உறவினர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க. அதுபோக ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குருவை சந்திரன் பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். அருமையான அமைப்பு, சரியா? அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குரு, சரியா? 10ஆம் இடம், 11ஆம் இடம் இல்லை, 10ஆம் இடம், சரியா? ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற குருவை சந்திரன் பார்க்குறாரு, குருச்சந்திர யோகம். அதுக்கடுத்து செவ்வாயை பார்ப்பார், சந்திரமங்கல யோகம். சிம்ம ராசிக்கு வேண்டிய 2 கிரகங்கள் தங்களுக்குள்ள பரிமாற்றம் ஆகிக்கிறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், இது போக யோகங்கள் தொடர்ந்து நடக்குது. ராசிக்கு 3, 4, 5, 6, 7 இந்த இடங்கள் வலுப்பெறுது. ஸோ 9, 10, 11, 12, 1 இந்த இடங்களும் பார்வையின் பலனால் நல்ல பலன்களை கொடுக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வருங்காலம் வசந்தமாக தான் இருக்குது. அக்டோபர் மாதம் ஆரம்பகட்டம் நல்ல சிறப்பாக இருக்கிறதுங்க. ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, டிரைவர், ஆட்டோ டிரைவர், அந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, அதாவது வாகன யோகம்னு சொல்லிக்கலாம், ஓட்டுநர்னு சொல்லிக்கலாம், ஒர்க் ஷாப் வச்சுக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோல் ஆயில் அண்ட் கேஸ் லெவலில் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் போய் சந்திரன் உட்காந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். அருமையான அமைப்பு. லாபம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஒரு நீர் கிரகம் ஒரு செவ்வாயை பூமிகாரனை பார்க்குறது அருமையான அமைப்பு. சந்திரன் பார்க்குறது, பூமிகாரனை பார்க்குறது, நிலம் சம்மந்தப்பட்ட வேலைகள் மிகச்சிறப்பாக இருக்கும். தோட்டம் பயிர் வச்சுருக்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் வர்றதுக்கு வழிகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் சகோதரக்காரகன், மூத்த சகோதரி வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். அதுபோக செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ், காவல் பணி, சீருடு பணி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மருத்துவத்துறை, அறுவை சிகிச்சை, கால்நடை பராமரிப்பு, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல் சம்மந்தப்பட்ட வேலை, போர்டிங் அண்ட் லாட்ஜ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் அதை சிறப்பாக செய்வார். ஏற்கனவே நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து சந்திரன் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போவார். 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். 6இல் சந்திரன் இருக்குது, நல்லது தான். மகர சந்திரன் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புலாம் சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதல் சிறப்பு தான். அடுத்து 7ஆம் இடத்துல சனி கூட சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்துவார். ஒளிச்சந்திரனாக இருப்பார். இந்த வருடம் வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நடக்கிறது. ஆமாம், 7, 8, 9 மேசத்தில் தான் நடக்குது பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி மேசத்துலேயும் துலாமிலையும் நடக்கும். துலாமில் சூரியனும் உங்கள் ராசிநாதனோட பௌர்ணமி யோகம் நடக்கும். நல்ல விசேஷம்தான். ஐப்பசி பௌர்ணமி நல்ல நாள் தான். சரியா நேர்களே? ஐப்பசி பௌர்ணமிக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இருந்தாலும் ஒளிச்சந்திரன் சனி கூட சேர்ந்து சனியை சுபத்துவப்படுத்துறதுனால கண்டகச்சனியின் தாக்கம் வெகுவாக குறையும். கணவன் மனை உறவு பலப்படும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். சனி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கார்பரேஷன் ஒர்க்கு, பைப் ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு, இப்படி அடிப்படை வேலையில் பார்க்குறவங்க, கடைநிலை வேலையில் இருக்கிறவங்க, பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்குறவங்க, பப்ளிக் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். விஏஓ, ஆர்ஐ இப்படி நிறைய சொல்லலாம். அரசு வேலையிலும் சரி, தனியார் வேலையிலும் சரி, தன்னார்வ தொண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சனி பகவான் பொதுவாகவே வெகுஜன தொடர்புக்குள்ள கிரகம் தான், மக்கள் தொடர்புக்குள்ள கிரகம். அதுபோக அடிமை வேலை சம்மந்தப்பட்ட கிரகம். அடிமை வேலைன்னா என்னென்னா, மக்கள் பணியை நேரடியாக எடுத்து செய்கிறது. மக்களுக்காக சேவை பண்ணுற வேலையெல்லாம் சனி பகவான் தான் செய்வார். சனி பகவானே ஒரு சேவகன் தான். சரியா? கிரகங்களில் வரிசைப்படுத்தி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு சேவக அமைப்புள்ள கிரகம் தான். ஸோ அவர் கூட போய் சந்திரன், அந்த ஒளிச்சந்திரன் போய் சேரும்போது சனி பகவான் சுபத்துவமாகி நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசியை பார்க்குறதுனால கூடுதல்
பலனாக இருக்கும். ஆள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சனி பகவான் ஒரு உழைப்பை கொடுக்குற கிரகம், வேலைக்கார கிரகம். ஸோ நல்லா மாங்குன்னு வேலை பார்ப்பீங்க. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் தோற்று போயிடுவான்னு சொல்கிற மாதிரி சிம்மராசினியர்கள் நல்ல சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனை சுபத்துவப்படுத்துவார். ஒளிச்சந்திரன் பௌர்ணமிக்கு 2 நாளுக்கு முன்னாடி ராகு கூட இருக்கிறது அருமையான அமைப்பு. சரியா? 8ஆம் இடத்து கெடுபலங்கள்லாம் குறையும். 8ஆம் இடத்துல இருக்க அசுவ பலங்கள்லாம் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமையில் இருப்பீங்க. எதிர்பாராத பண வரத்து வரும். கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சிம்ம ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. சரியா? ஓரளவு நல்லா தான் இருக்குது. கிரகங்களும் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. புதன் அக்டோபர் 13ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே நாளில் சுக்கிரனும் பயிற்சி ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போவார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல போகிறது அருமையான அமைப்பு. 1 மாத காலம் இருப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சுகசானத்தில் அளப்பரிய பலன்களை கொடுக்கறது கூடுதல் சிறப்பு தான். ஸோ உங்கள் ராசிநாதன் புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 4 கிரகங்களுமே நல்ல பலன் தான் இருக்குது. செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 20 வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து 12ஆம் இடத்துல நீசம் அடைவார். செவ்வாய் நீசம் அடைவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துல நீசம் அடைவதனால தாய் தப்பனோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் 4, 9 கூடையவன். அவர் 12ஆம் இடத்துல நீசம் அடைகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கும். அந்நேரம் சூரியனுடைய நிலைப்பாடும் பார்க்கணும். அந்நேரம் சூரியனும் கொஞ்சம் நீச அமைப்பில் தான் இருப்பார். சரியா? அக்டோபர் 20ஆம் தேதினா ஐப்பசி மாதம் வந்துடும். சரியா? ஐப்பசி 5ஆம் தேதி காலகட்டத்தில் தான் இருக்கும். சூரியன் நீச பங்கம் அடைய மாட்டார். ஏன்னா ஐப்பசி 20க்கு மேலே தான் சூரியன் நீச பங்கம் அடைவார். அதனால் உங்கள் தாப்பனாருடைய ஆரோக்கியம், தாப்பனாருடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தாப்பனாருடைய ஹெல்த்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அக்டோபர் 20க்கு பின்னாடி. சரியா? அக்டோபர் 20க்கு பின்னாடி. ஓகே நேயர்களே, பிஃபோர் தீபாவளி. ரைட்டு. இப்போ மற்ற பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு இந்த சர்வேயில் பார்ப்போம். போதி ஜோடத்துலேருந்து சிம்மராசி க்ளோஸாக போடுறேன். நான் சாதக பாதங்கள்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யோகா நாட்களையும் போடுறேன். இப்போ நான் சொன்ன அமைப்பெல்லாம் யோகா நாட்கள் தான். சரியா? உங்களுக்கு அடுத்த வருகின்ற காலங்கள் ஓரளவு ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்கள் வலுப்புறதுனால யோகம் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒளிச்சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க குருவையும் 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் பார்க்குறது நல்ல அமைப்பு தான். ஸோ 10, 11 வலுப்படுறதுனால காரியம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடத்தையும் சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்து பார்க்குறாரு. அது ஒரு வகைக்கு நல்லதான். ஸோ தர்ம கர்ம லாபஸ்தானத்தை பார்க்குறது குறிப்பாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா பல்காக லாபம் வரணும்னா இந்த 2 வேலை தான் பார்க்கணும். ஒன்று தொழில் பண்ணணும், இல்லைன்னா வியாபாரம் பண்ணணும். அன்றாட வேலைக்கு போகிறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பல்காக பணம் கிடைக்காது. ஏதோ ஒரு நேரத்தில் கிடைக்கும். கூடுதல் தொகையாக இருக்கும் வேலையை பெருசாக சாதிக்க முடியாது. பட் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த அமைப்பு சான்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் லட்சங்கள் கோடிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், நான் சாமானியப்பட்ட நிலையில் தானே சார் இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, நீ சொல்லிட்டு தான் இருக்கிற கோடிகள் கிடைக்கும், கோடிகள் வசப்படும் சொல்கிற, ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேங்க, நான் ஒரு தெருக்கோடியில் நிற்கிறேனே அப்படின்னு சிம்மராசியில் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற கிரகங்கள்லாம் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது. இப்போ நான் என்னென்ன கிரகத்தை சொல்லியிருக்கிறேன்? புதன், சுக்கிரன், சந்திரன், சூரியன் இந்த 4 கிரகங்களுமே ஜனன ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டுரும். எப்போல்லாம் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வர கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட வேலையில் நல்லா இருப்பீங்க நீங்கள். இப்போ 20 வயசு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எப்படி சார் கோடிகள் கிடைக்கும்னா கோடிகள் கிடைக்காது. அவங்களுக்கு அவங்க சார்ந்த கமிட்மெண்ட்டில் ஒரு சாதகம் இருக்கும். 20 வயசு பையன் என்ன பண்ணுவான்? 20 வயசு பையன் காலேஜில் படிச்சுட்டு இருப்பார், அண்டர் கிராஜுவேட் படிச்சுட்டு இருப்பார், யூஜி படிச்சுட்டு இருப்பார். இல்லைனா +2 முடிச்சுட்டு எங்கேனாச்சும் வேலைக்கு போய்ட்டுருப்பார். காலேஜுக்கு போகிறேன்னா +2 முடிச்சு எங்கேனாச்சும் வேலைக்கு போய்ட்டுருப்பார். அவருக்கு என்ன சார் நடக்கும்னா அவருக்கு அவர் சம்மந்தப்பட்ட வயதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு நல்லபடியாக இருக்கும். சரியா? உயர்கல்வி நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால உயர்கல்வி நல்லபடியாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு அக்கறையாக இருப்பார். ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அது மாதிரி அவங்களுக்கு காதல் ஒரு வகைக்கு தித்திக்கும். ஏன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் போய் உட்காந்துருப்பார். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுனால காதல் அந்த 20 வயசில் அந்த காதல்னு ஒரு இது இருக்கும். காதலுங்கிறது ஒரு இனப்பற்று தானே. அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஈர்ப்பு எல்லாத்துக்கும் வர்றது தான், அந்த வயதில் வர்றது தான். சரியா? அது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு. காதலுங்கிறது மனம் வசப்படுறது. அந்த காதல் பண்ணுறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் இப்படி தான் வயதுக்கேற்ற பலன்கள் இருக்கும். ரைட்டு. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா அந்த அக்டோபர் மாதத்தில் பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா கலவை பலன்களாக தான் இருக்குது. தொழிலை பொறுத்தவருக்கு
நல்ல உழைக்கிறவர்கள், உழைக்கும் மக்களுக்கு வந்து நல்ல வெற்றிகள் இருக்கும், சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடாதே அப்படி சொன்ன மாதிரி உழைத்து வாழும் மக்கள், உழைக்கும் வர்க்கத்திற்கு வந்து நல்ல பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வும் இருக்கும். அரசு துறையில் இருக்கிறவங்களும் நல்ல பலன்களை பார்க்கலாம். அதுபோக வணிகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சில வழிகாட்டுதலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அது மாதிரி சில முடிவுகள் எடுக்கும்போது மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டுக்கோங்க. வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்களாம் சில முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய ஆலோசனையும் அறிவுரையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். காதல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் தித்திக்கும், இனிக்கும், சுவைக்கும். இருந்த போதிலும் நீங்கள் வந்து உங்களுடைய நடவடிக்கையை வந்து ஒரு ஓப்பனாக வச்சுக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எதுவும் ரகசியம் பார்க்கக்கூடாது. எதாக இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு நேர்மறை சிந்தனையில் இருக்கணும். சரியா? அந்த பாதை வந்து சீராக நேராக இருக்கணும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அந்த நடத்தையை வந்து கட்டுக்கொள்ள வச்சுருக்கணும். திருமணமானவர்களுக்கு சில சவால்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் புத்திசாலித்தனமாக சில பிரச்சனைகள் கையாளுவீங்க. சரியா? திருமணமானவர்கள், புதுசாக திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில சவால்கள் இருக்கும் குடும்பத்தில். அதை வந்து நேக்காக கொண்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் தேக ஆரோக்கியம் சில பிரச்சனைகள் வரலாம். வயதுக்கு ஏற்ற மாதிரி தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் இடம் தனுசில் வந்து செவ்வாய் பார்வை இருக்க தான் செய்யுது. சரியா? செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் வந்து மகரம். 6ஆம் இடம் வந்து மகரம், தனுசு கிடையாது, மகரம். மகரத்துக்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இருக்கா அப்படின்னா இருக்குது. குரு பார்வை இருக்குது. குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு ஒரு இடத்த பார்த்தாருன்னா அந்த இடம் வலுப்படும். இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா எப்படி சார் அப்படின்னா, 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உத்தியோக மன்றங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகத்தை குறிக்கும். உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நான் சொன்ன உத்தியோகம் தான் இந்த மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க்கு, மக்கள் நலப்பணி, கழிவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள், கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனையும் வரும். சரியா? வாயு தொல்லை, கைகால் பிடிப்பு, தசை பிடிப்பு, கால்களில் ஒரு முடக்கம், மூட்டு வலி, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். சரியா? அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும். சரி நேயர்களே, அடுத்து வந்து குடும்பத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும். அதனால் சில குழப்பங்கள் வரலாம், கவனமாக இருங்க. அது மாதிரி நேரத்தில் பேசி தீர்த்துக்கோங்க. டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன். எப்போயுமே ஒரு விஷயம் வந்து நம்ம கட்டுப்பாடுக்கு மீறி போகுது, நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி போகுதுன்னா உட்காந்து பேசிடணும், பொறுமையாக இருக்கணும். எல்லோரும் அந்த நேரத்தில் உணர்ச்சிப்படக்கூடாது. யாரோ ஒருத்தர் பொறுமையாக இருக்கணும். எல்லோரும் டப்புன்னு பேசிட்டோம்னா பிரச்சனைக்கு தீர்வுலாம் போயிடும். சரியா? சரவடியாக இருக்கக்கூடாது. ஒரு வடியாக இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்கணும். கரெக்டாக பேசணும். பிரச்சனைக்கு தீர்வு பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்ம வந்து தயாராகணும். நம்ம தயாரானால் தான் மற்றவங்க வந்து நம்ம கூட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ரைட் நேயர்களே, அடுத்து சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவ செல்வங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணும். சரியா? ஈஸியாக முடியாது. கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து வந்து வெளிநாட்டு சென்று படிக்கணும், வெளி மாநில தொடர்பில் இருந்து படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அந்த கனவு நிறைவேறும். சரியா? வெளிநாட்டு செல்வதற்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். அந்த கனவு மெய்ப்படும். நல்ல விதமாக தான் இருக்குது. பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் நல்லா தான் இருக்குது. தகப்பன் உறவு முறை மட்டும் பார்த்துக்கோங்க. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே தகப்பன் வழி உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் வரலாம். வழிபாடு பண்ணுங்கள். சரியா? வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதான். பரிகாரம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்று வாழைப்பழம் சாப்பிடாமல் இருங்க. சரியா? வியாழக்கிழமை அன்று வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. 4 வாழைப்பழங்களை வந்து கோயில் குருக்களுக்கு கொடுங்க. சரியா? 4 வாழைப்பழங்களை வந்து கோயில் குருக்களுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அவர் வெறுமனே வாங்க மாட்டார். போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு 1/2 முடி தேங்காயும் 2 வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு வரலாம். சரியா? வியாழக்கிழமை போய் கோயிலில் அர்ச்சனை பண்ணுங்கள். குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேயர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சிவன் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா
இப்போ மாணவர்களுக்கு தானம் பண்ணலாம். மாணவர்களுக்கு ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம். அப்படி சில இது பண்ணணும். கோயில் குருக்கள் அல்லது பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு சில தானங்களை பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுபோக ராசிக்கு 9 கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரதுனால முருகப்பெருமானை வழிபடுங்க. செவ்வாய் சிம்ம ராசிக்கு ராஜ உகாதிபதி 4, 9 கூடையவன். உங்களுடைய தாய் தப்பனுடைய தேக ஆரோக்கியத்தை பார்க்குறது முருகப்பெருமான் தான். ராசிக்கு சொல்கிறேன். அதுபோக நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இருந்தாலும் ராசிங்கிறது மனம் உடல் சம்மந்தப்பட்டதுனால முருகப்பெருமானை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை இரவு 8 to 9 வீட்டில் இருந்து கூட கும்பிடலாம். கோயிலுக்கும் போகலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். சிறந்த வழி அதான். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் படிங்க. படிக்க நேரம் இல்லை, நான் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு மற்றவங்ககிட்ட பேச சில பேர் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு இது வந்துடுது, எதாக இருந்தாலும் ஆன்லைனில் தான் இருக்கிறேங்கிறாங்க. ஆன்லைன் கமிட்மெண்ட்டு, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் தான், படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் தான், யாரையும் பார்க்க முடியல பேச முடியல, எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கிறாங்க. நல்லது தான், ஆன்லைன்லேயே இருக்கட்டும், வேண்டாம்னு சொல்லலை. இருந்தாலும் ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் இறைவன் வழிபாடையும் பண்ணணும். ஏன்னா நமக்கு நேரடியாக உதவுறது கடவுள் தான். மனிதனுக்கு மனிதன் உதவினாலுமே அந்த மனிதனை உதவி பண்ண வைக்கிறதும் கடவுள் தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அவர் எந்த சதவீதத்தில் இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் பதப்பட்டு நல்லவனாக இருக்கிறான். சரியா? இறை அருள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அந்த மனிதன் நல்லவனாக இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்கள் நல்லதாக நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகே நேர்களே, அதனால் நீங்கள் 1000 பாடு சோழிகள் கடமைகள் கமிட்மெண்ட் இருந்தாலுமே இறை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 கந்தசஷ்டி கவசம் படிங்க. உங்கள் தாய் தப்பனுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். ஏன்னா 4, 9 கூடிய செவ்வாய் அக்டோபர் 20 மேலே நீசம் அடைகிறாரு. எங்கே நீசம் அடைகிறார்? கடகத்தில் நீசம் அடைகிறாரு. நல்ல வேளை சனி பகவான் பார்வை இல்லை. சனி பகவானுக்கு சஷ்டாகசமாக இருக்கிறாரு. கும்பத்தில் இருக்கிற சனிக்கு கடகத்தில் இருக்கிற செவ்வாய் சஷ்டாகசமாக இருப்பார். இந்த காலகட்டத்தில் சந்திரன் நிலைப்பாடு பொறுத்தான் மாற்றம் இருக்கும். அமாவாசைக்கு மேலே சந்திரன் வீக்காக போயிடுவார். சரியா? அந்த பௌர்ணமி மேலே பௌர்ணமியிலேருந்து சந்திரன் கொஞ்சம் வீக்காக போவார். அதுக்கு சில இது இருக்குது. சரியா? ஐப்பசி அமாவாசை வர காலகட்டத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். ஏன்னா ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்துச்சுன்னா அந்த கிரகம் நல்லாயிருக்கும். எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகம் நல்லாயிருக்கும். ஆனால் சந்திரன் தான் கடகத்துக்கு வீடு கொடுத்தவன். யாருக்கு? செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன், கடகராசிக்காரன். சந்திரனும் சிம்ம ராசிக்கு வேண்டிய கிரகம் தான், விரையாதிபதி. ஸோ அவர் அமாவாசை சந்திரன் நோக்கி போகும்போது விரயத்தை உண்டு பண்ணுவார். சரியா? யார் விஷயத்தில் விரயத்தை உண்டு பண்ணுவார்னா தாய் தாப்பன் விஷயத்தில் விரயத்தை உண்டு பண்ணுவார். கவனமாக இருந்துக்கணும். விளக்கம் போதுன்னு நினைக்கிறேன். பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவோ தகவல் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு நாள் முழுக்க பேசலாம். பட் அது நம்மளுடைய நோக்கம் அதுவல்ல. நான் இதுக்கு ஆரம்பித்தேன்னா செவ்வாயோடைய நிலைப்பாடு அடுத்து சிம்மராசிக்கு சரியில்லை. அதனால் முருகப்பெருமானை கும்பிடுங்க. அதோட நேரடியாக அதில் பெனிஃபிட் அடைகிறது உங்கள் தாய் தப்பன் தான். வாழ்த்துக்கள் நேரில். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் சிம்மராசி நேயர்களுக்கு மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்து நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பாரு. அனைத்து வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.